ஓம் சரவண பவ. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சி பலன்கள். ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு. ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான். குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் பயணிக்கும் பொழுது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார். இந்த முறை குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்போ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும். நிறைய ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தாண்டி இது ஒரு அறிவு வீடு. ஏன்னா மிதுனம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும், ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்கக்கிட்ட. அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறை ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், தொழில் சார்ந்த துறையாகட்டும், பிஸ்னஸ் துறையாகட்டும், இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள், நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க. சாதாரண ஃபோனாக இருந்தது, இப்போ டச் ஃபோன் போய் நிறைய அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட்டு, இப்போ ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு. அதை தாண்டி விவசாயத்திலையும் சரி, புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும், உலகியலில் பல மாற்றங்கள், இயற்கை பேரிடர்கள் சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார். அறிவில் நல்ல தெளிவு பிறக்கும். வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கண்டுபிடிப்புகளில் இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து, இயற்கை பேரிடர்கள் சார்ந்து, ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து, நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள், ஒரு மெடிடேஷன், யோகா இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகும். எல்லாரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல். அதே போல் இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க. குருனாலே ஜீவன், அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை குருவானவர் ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மிதுனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசாக நவீன கண்டுபிடிப்புகள்ல இருந்து நமக்கான வாழ்வியலில் பல ஆதாரங்களை புதுப்பித்து கொள்றதுல இருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கால சக்கரத்தின் 12இல் கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக உட்கார்ந்திருந்தாலும் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவார். குருபலம் வந்துருச்சான்னு கேட்குறோம். 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களெல்லாம் குரு நம்ம ராசியை தொடர்பு கொள்ளும்பொழுது குருபலம் வந்துருச்சா கேட்குறோம். குருபலம்னா ஒன்றும் கிடையாது, ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்லக்கூடியது தான். இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போகிறதே 12 ராசிகள் தான். இந்த 12 ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அளிக்கவிருக்கிறார். அதை எப்படி நம்ம பெறப்போகிறோம் என்பதை பார்க்கவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, விரைய குருவாக வராரம்மா, இவ்வளவு நாள் நாங்கள் அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டோம், இப்போ குரு விரைய குருவாக வந்தால் நாங்கள் எப்படி தான் சமாளிக்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு அஷ்டம சனி விலகியதே உங்களுக்கு ஒரு பெரிய பாதையை காட்டுது. இந்த குருவானவர் உங்களுக்கு 6, 9க்குரியவர். அவர் 12ஆம் இடத்துக்கு வராரு. 6க்குரியவர் 12க்கு வந்தாலும் நல்லது, 9க்குரியவர் 12க்கு வந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரபுள்லாம் கொடுக்க மாட்டார். விரயங்கள் சுப விரயங்கள். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4, 6, 8 பார்க்குறார். அப்போ உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த காலகட்டம் ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க. அதே போல் உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இது வரைக்கும் நாங்கள் அஷ்டம சனியால் பட்ட அசிங்க அவமானம், மன வலி, வேதனைக்கெல்லாம் இந்த குரு பார்வை உங்களுக்கு சஞ்சீவனியாக மருந்து போட்டு கொண்டிருக்கோம்னு சொல்லலாம்.
திடீர் அதிர்ஷ்டம், யோகம், தொழிலெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை வந்து இந்த காலகட்டம் நீங்கள் காணவிருக்கிறீங்க. தொழில் உங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தி ரொம்ப வந்து ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் இந்த காலகட்டம் வந்து கடகராசிக்கு ரொம்ப அருமையாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்ல வைத்தியங்கள்லாம் கிடைச்சி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இப்போ மாணவர்கள்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெறுவது, நுழைவுத் தேர்வு நாங்கள் முயற்சிக்கிறோமா அதெல்லாம் வெற்றி கிடைக்குமானா அருமையாகவே வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி காலேஜெலாம் வந்து இப்போ நீட்டு எழுதுகிறவங்க இல்லை ஒரு நாட்டா எழுதி ஒரு ஆர்கிடெக்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கவர்மெண்ட் கோட்டாலே சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். வெளியூர் பயணங்கள், ஒரு டூர் போனோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையாக அந்த மன மகிழ்வை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருப்பது. வெளியூருக்கு கடல் கடந்து பயணம் செய்வது, வெளியூரில் வந்து ஒரு சொத்து வாங்குவது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காலகட்டம் நிறைய நீண்ட நாட்களுக்காக வந்து ஒரு வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். அந்த வைத்தியம்லாம் இப்போ வந்து எங்களுக்கு கை கொடுக்கலன்றவங்க மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைத்தியம் கிடைத்து அதில் வந்து உங்கள் உடல் வந்து ஒரு ஆரோக்கியம் பெறுவது ரொம்ப நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருவானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். என்ன ஒரு தொழிலுக்காக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஒரு நேர விரயம், பண விரயம், ஒரு பொருளாதார விரயம், இதெல்லாம் சுப விரயமாக இருக்கும். ஒரு இடம் வாங்குவீங்க, அது இப்போ வந்து ஒரு லோனாக ஆகும், ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு சொத்தாயிடும். ஒரு நகை வாங்குவீங்க, அதுக்கு இப்போ ஏதோ ஒரு அதுவும் வந்து இப்போ எல்லாமே இஎம்ஐ ஆகிடுச்சு, வாங்கினீங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு அசட்டாக இருக்கும். இந்த விரயம் ஒரு சிலருக்கு கல்யாணம் இப்போ திடீர்னு ஏற்பாடு ஆகிடும். குடும்ப உறவுகளில் வந்து தேவைகளை வந்து பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வது, குடும்ப மகிழ்வுக்காக ஒரு பிக்னிக் போகுவது, உங்களுக்கான ஒரு மன மகிழ்வுக்காக ஒரு செலவு செய்வது, நல்ல ஒரு உணவு, இது வரைக்கும் வந்து சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நான் வந்து தவிச்சேன் அப்படின்றவங்களுக்குலாம் அதெல்லாம் போய் நல்ல சத்துள்ள உணவு ஆகாரங்கள்லாம் கிடைப்பது. இப்போ எல்லாமே இயற்கை வைத்தியம், அதே போல் மெடிடேஷன், யோகா இதெல்லாம் போய் உங்கள் உடலை வந்து இப்போ ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம இது வரைக்கும் இருந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்திருக்கும்பொழுது நம்மளை வந்து புனரமைத்து கொள்வதற்கு நல்ல வந்து ஒரு ஆன்மீக பயணங்கள், நம்மளுடைய உணவில், நம்மளுடைய உடலியலில் நம்ம எக்ஸசைஸ், யோகா அதெல்லாம் பண்ணி இன்னும் நீங்கள் வந்து உங்களை மெருகேற்றி உங்களை ஊக்கப்படுத்தி கொள்ளும்பொழுது இன்னும் திறம்பட செயல்பட்டு நீங்கள் இன்னும் வந்து ஏன்னா இப்போ விரயத்தில் குரு வந்தாலுமே அவர் 6க்கும் 9க்கும் உடையவர்கிட்ட ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடச்சிதுன்னா அது கூடுதலாக உழைக்க வேண்டியது வரும் இல்லையா? அந்த உழைப்பை நீங்கள் இன்னும் கூடுதலாக போடணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மன ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கான வழிமுறைகள்லாம் பின்பற்றுவதற்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து கூடுதல் உழைப்புமா இங்கே வந்து தேவைப்படுது. கூடுதல் உழைப்பும் நல்ல வந்து ஒரு ரொட்டீன் லைஃப்பில் டெய்லியும் அந்த வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களுடைய ஊக்கமும் செயல்பாடும் இருந்துச்சுன்னா இந்த விரய குரு உங்களுக்கு சுப விரயங்களை மட்டுமே தருவார். நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு வச்சுக்கோங்க. வாயிலா ஜீவன்களுக்கு, கோசாலைகளுக்கு, வயதானவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பேணி பாதுகாக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நிரந்தர வருவாயை வந்து இந்த குரு கொடுத்துருவார். அவர் சனி 9லேருந்து 11 தான் பார்க்கும். அப்போ தொடர் வருமானம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லியிருப்போம். அது வந்து ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி ஒரு நிரந்தரமாக ஒரு வருவாய் இருக்கணும் அப்படின்னும்போது சனி வந்து அதை கொடுத்துருவார், ஒரு தொடர் வருமானத்தை. அதற்கு என்ன பண்ணணும் நம்மன்னா உழைப்பை மட்டும் போடணும். அதை வந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய நோக்கம் வந்து நல்லையாகவும் நம்முடைய செயல்பாடு ஒவ்வொரு நாளும் வந்து புதுவிதமாக திறமையோடு நம்ம செயல்படுத்தும் பொழுது அதற்கான பலன் வந்து நிச்சயமாக உண்டு. கடகராசி இந்த காலகட்டம் வியாழந்தோறும் நீங்கள் வந்து குருவுடைய வழிபாடோ இல்லை சிவ வழிபாடோ இல்லை பிரதோஷ காலங்களில் நீங்கள் சிவனை வழிபட்டு வரும்பொழுது பால் அபிஷேகத்துக்கு தந்து வரும்பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை சிறப்பாக நடக்கும், கண்கூடாக காணலாம். கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக பரிகாரங்களாக? ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு சாமி நம்பிக்கையெல்லாம் இல்லைம்மா, எங்களுக்கு எளிமையாக எதானா பண்ணுறதுக்கு சொல்லுங்கள், இல்லை குருவை எப்படி தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது, குரு பயிற்சி ஆனாலும் சரி, இல்லை கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி, இல்லை குரு வந்து சிறப்பாக இல்லை, குருவை வந்து நாங்கள் சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும், இல்லை குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும்
சரி, குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணி கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சிக்காகவும் 12 ராசிகளும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருனாலே குழந்தைகள் தான். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், இன்னும் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு எடுத்துக்கலாம். இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள், இல்லை பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. அவங்களுக்கான ஒரு உணவு, ஒரு ஆடை, அதே போல் அவங்களுக்கு கல்வி. இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ அவ்வளவும் சிறப்பு. அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தரை குருவாக நினைப்போம் இல்லையா, இவரை பார்த்தோம்ப்பா, இவரை பார்த்தவொடனே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது, அந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவலியாக இருக்கும், அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் சாதாரணமாக தான். குருன்னா பெருசாக ஜடாமுடி வச்சுட்டு அப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல இதயங்கள், ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள், இவங்க தான் வந்து நம்ம சொல்லிக்கலாம் குருன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவங்கள வந்து மதிக்கிறோம். குரு தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்வழியை காட்டக்கூடியவர்கள். அந்த மாதிரி நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது, நம்மளுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்கலாம், நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களை வந்து நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது, இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும். அதை தாண்டி மனிதர்களாக வாழ்ந்து மகான்களாக வாழ்ந்தவர்கள், அவங்க இந்த மாதிரி மகான்கள், பெரியோர்கள், சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும். ஏன்னா குரு இப்போ வரக்கூடிய இடமே 3ஆம் இடம், அது கர்மாவின் கர்மாஸ்தானம். 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்துல வருது. இந்த மகான்கள்லாம் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா, இறைவன் வந்து என் அடியார் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா. நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா. நம்ம கட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நற்பலன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும் போது நம்ம பெற்றுக்கொள்ளலாமா. அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள்லாம் இருப்பாங்க, இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு 5 நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார். நீங்கள் பாபா, ராகவேந்தர், நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ, உங்கள் ஊர்லேயே இருப்பாங்க, நிறைய ஜீவ சமாதிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழந்தோறும் சென்று வழிபடுவதோ, இல்லை நீங்கள் பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ, நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ, இல்லை அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி இடங்களில் போய் வழிபடுவதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் நினச்சிருச்சுன்னா உங்களை உடனே கூப்பிட்டுரும். நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு, கிடையவே கிடையாது. அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும், இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீ தான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்களில் சிவபெருமானை வழிபடுவதும், இந்த மாதிரி சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். வியாழந்தோறும் அதே போல் மதியம் 1 to 2 இல்லை எப்போ நேரம் கிடைக்குதோ உணவு அன்னதானம் பண்ணிடுங்க. உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட, எலுமிச்சங்காய் ஊறுகாவோட, அந்த உணவும் கூட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, உங்கள் சக்திக்கு ஏற்றாற் போல் ஒரு 11 ரூபா, 21 ரூபா, 51 ரூபா, இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வைத்து, அது ஒருவருக்கோ இல்லை 3 இல்லை 9 பேருக்கோ அந்த கொடுக்கறதெல்லாம் உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார். இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னீங்கன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம். அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்கள் தானம் செய்கிறீங்களோ, நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாடாக அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. அம்மா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம்மா, நாங்கள் எப்படிங்கெல்லாம் பசுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க. இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.